அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். பிறரை மகிழ்வித்து நீங்களும் மகிழ்ச்சியுறுங்கள். இது நாளைக்கு பதிவில் வரும். ஒரு 10 காயின் இருக்குன்னு நினைக்கிறேன். 4, 8, 10 காயின் இருக்கு. 10 விதம். அதில் சந்தேகம் இருக்காது. இருந்தாலும் ஒரு காயினை பார்ப்போம். நார்மலான ஒரு 10 rupees காயின். 6 சிம்பிள் போட்டது. இந்த பக்கம் அப்படி சுற்றினீங்கன்னா கிளாக் எரர். 10 மணி 2012 உள்ள மும்பை நொய்டா மின்ட்டு. இது 10 மணியில் வைப்போம். இது 10 மணி. அப்படியே திருப்புனா 10 மணியா இப்படி 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 திருப்புனா இது வந்து என்னத்தை சொல்ல 10. இதை இப்படி திருப்பி வைக்கணும். வந்து 10 மணிக்கு போயிடும். கிளாக் எரர் போதும்னு நினைக்கிறேன். சுத்த முடியல. சுற்றிடுவோம். தெரியுதா? இது நேரம் வச்சுக்கிடுவோம். இப்படி சுற்றுவோம். தெரியுதா? 10 மணி. என்ன அதங்கிட்ட வைப்போம். இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். 6 சிம்பிள் போட்டிருக்கு. இதுவும் 6 சிம்பிள் போட்டிருக்கும். இது பெரிய 10, இது சின்ன 10. இது பெரிய 10, இது சின்ன 10. 10க்கு கீழே இது வந்து நிக்கல், இது பித்தளை. பித்தளை கீழே இந்த காலி இடம் இருக்கா? இத்தினூண்டு இருக்கா? இதில் பெரிய காலி இடம் இருக்கும். கீழே வரைக்கும் போய்ட்டு இவ்வளவு அகலம், இவ்வளவு காலி இடம் இங்கே கிடையாது. மேலேயும் இந்த போல்ட்டாக ஒரு 1, ஒரு 0 இங்கே அப்படி கிடையாது. இதை விட இது கொஞ்சம் மெலியது. இந்த பித்தளையில் இவ்வளோ உயரம் இருக்கிற அந்த 1ங்கிறதுல பாதி இதில் கிடையாது. இதில் ஷார்ட்டாக இருக்கும். இது வந்து பெரிய வளையமாக இருக்கும். இது வந்து சின்ன வளையமாக இருக்கும். பெரிய 10, சின்ன 10. இதில் வந்து குண்டு குண்டாக இருக்கும். இந்த மலை துளி மாதிரி இருக்க குண்டு குண்டாக இருக்கும். இதில் வந்து நீள நிலமாக இருக்கும். இதில் வந்து நேர நீள நிலமாக இருக்கும். இதில் வந்து அகன்று விரிந்து குண்டு குண்டாக இருக்கும். முன்னால் இருக்கிற முனி வந்து ரொம்ப பொடுசாக சிம்பிளாக இருக்கும். லேசாக இருக்கும். இதில் முன்னால் உள்ள முனி பெருசாக இருக்கும். இந்த 2 காயினுக்கு உள்ள வித்தியாசத்தை சொல்லிட்டு வரேன். ஆனால் இது வந்து கிளாக் எரர். இப்போ நம்ம பார்த்துட்டோமா? இல்லைங்க வாரேன். 17 கிளாக் எரரா, 12 கிளாக் எரரான்னு 17. இது நார்மல் காயினு. ஆனால் இதுக்கும் வித்தியாசம். இது பெரிய 10, இது சின்ன 10. இது டபுள் டை. இது வந்து டை வந்து டபுள் டை. இன்னும் சன்ஃப்ளிஸ்ட் எரர்னு சொல்லுவாங்க. சன்ஃப்ளிஸ்ட் எரர். நடுவில் வலுவலுன்னு இருக்கும். சுற்றி வேறு மாதிரி ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கும். சரன்னு இருக்கும். இது வந்து கிளாக் ஒயர். 2012 மும்பை வந்து கிளாக் எரர். என்ன 2 தண்ணி எடுத்து வச்சுருவோம். இருந்தாலும் இதோட இன்னொன்று காமிக்கிறேன். இந்தாங்க. இது ஒரு 6 சிம்பிள். இந்தியா 2014 பாரத்
மேலே வந்து அந்த டாட் இருக்கும், இந்த 10 டாட் இருக்கும், 3, 6, 9 டாட். இதுக்கு மேலே உள்ள டாட்டு இங்கே கிடையாது. இந்த இருக்கலாம், இந்த 10 டாட்டு இங்கே கிடையாது. இந்த 10 கீழே இருக்கா புள்ளியாக ஒயிட்டில், அது மட்டும் இங்கே இருக்கும். இங்கே பாரத் கிடையாது, இங்கே பாரத் இருக்கும். இங்கே இந்தியா கிடையாது, இங்கே இந்தியா இருக்கும். இங்கே இந்த ஆஃபுக்கு கீழே வந்து பித்தளையில் 10னுடைய கண்டினியூட்டி இருக்கும், இதில் கீழே 1 இருக்காது. இதில் இயர் கிடையாது, இதில் இயரு இந்த பக்கமாக இருக்கும், 2014 இந்த பக்கமாக இருக்கும். இது டபுள் டை வேறு. ஒரு காயிலில் எவ்வளோ வித்தியாசம்னு பாருங்கள். இது கரெக்டான பிரிண்ட்டு. இது வந்து எல்லாமே ஒரே பக்கத்தில் வந்துச்சு. 10 ரூபா சிம்பிள், பாரத், இந்தியா, 2014 எல்லாமே இந்த பக்கம் வந்துருச்சு. அப்போ இந்தியாவின் தேசிய சின்னம் மட்டும் வரல இல்லையா, அது இந்த பக்கம் இருக்கான்னு பார்ப்போம். இந்தியாவின் தேசிய சின்னம் அங்கே உள்ள மிச்சம் 10 இங்கே வந்துருச்சு. இந்த இருக்க அங்கே உள்ள மிச்சம் 10 இங்கே வந்துருச்சு. அங்கே உள்ள மேலே உள்ள டாப்பில் உள்ள அந்த மழை தண்ணி சுற்றுச்சுடா விழும்புறங்க, அந்த மாதிரி உள்ளது இங்கே வந்துருச்சு. இந்த பக்கம் உள்ள பூரா அந்த பக்கம் போயிருச்சு, அந்த பக்கம் உள்ளது பூரா இந்த பக்கம் வந்துருச்சு. இந்த பக்கம் வருஷம் உண்டு, அந்த வருஷம் என்ன போயிடுச்சு, அந்த பக்கம் போயிடுச்சு. இந்தியாவின் தேசிய சின்னத்துக்கு கீழே வருஷம் இருக்கா 2017ன்னு. இதில் இந்த தேசிய சின்னத்துக்கு கீழேயே அந்த சத்தியமேவ ஜெயதே முடிஞ்சிடும். இது அதுக்கு கீழே இருக்கும், சரியாக பிரிண்ட் இல்லாமல் இருக்கும். இந்த பக்கம் டாட் டாட்டாக இருக்கும், இங்கே பாரத் இந்தியான்னு இருக்கும். இந்த 3மே அந்த பக்கம் போயிடுச்சு. பாரத் இந்தியா 2017 இது 3மே இந்த பக்கம் போயிடுச்சு. பாரத் இந்தியா 2014. சிங்கம் அந்த பக்கம் போயிடுச்சு, ரூபா சிம்பிள் இந்த பக்கம் வந்துருச்சு. வெரி வெரி ரேர் காயின், ஒரு அற்புதமான ஒரு ரேர் காயின். இதை வச்சு ஒரு பெரிய கிளாஸே எடுத்துக்கிட்டு இருக்கலாம். ஒரு வித்தியாசமான பிரிண்ட் காயின் இப்படி அடிக்காங்க பாருங்கள். பாரத் இந்தியா 2014 இந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கம் ஒரு 10 மிச்சமும் இந்த டாட்டு இந்த பக்கம் வந்துடுது. 2 காயின் வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. என்ன ஒரு எரர் காயின். 3 காயின் காமிச்சிருக்கேன். இதில் வந்து ஆர்ச்சிவ்ஸ் ஹைதராபாத் மின்ட்டு, நடுவில் பளபளன்னு இருக்கும், சுற்றி வந்து இதாக இருக்கும். சன்ஃபிலிஸ்ட் எரர் இதுக்கு பேர். இப்போ உங்களுக்கு தெரியுதா? இது அது பொடி 10. இது அதை விட இந்த 6ங்கிற சிம்பிள்லாம் 10ஓட சேர்ந்து வந்துடும். கமாமிலிட்டி கேன்சல் அப்படி தான் வரும். இது ஒரு டை, இது ஒரு டை. 2 டை இருக்கா, 1 2 இருக்கா, டபுள் டை. இங்கே ஒரு டை தான் இருக்கும், இங்கே 2 டை இருக்கும். இது டபுள் டை காயின். இது இதில் சொல்லிட்டேன். அடுத்ததை பார்ப்போம், இதில் என்னென்னு பார்ப்போம். ஹைதராபாத் மின்ட் 2015 மகாராணா பிரதாப் சிங் அவருடைய நாணயம். அவரோட முகத்துக்கு முன்னால் ஒரு புள்ளி இருக்கும், புள்ளி இந்த இருக்கா. மற்ற நாணயங்களும் இருக்கா இல்லையான்னு சொல்லி செக்அப் பண்ணிக்கிடுவோம். இந்த பக்கம் பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு இன்டன் எரர் வருது. இந்த இடத்துல இந்த இருக்கா, இது அந்த சன்ஃபிலிஸ்ட் எரர் மாதிரி தான். சிங்கம் குண்டா பெருசாக இருக்கும். பாரத் இந்தியா இந்த இந்த ஒரு இண்டன் இருக்குது, அவ்வளோதான். இங்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா மெட்டல் இருக்குது. இந்த இருக்குல்ல எக்ஸ்ட்ரா மெட்டல், இந்த இருக்கு பாருங்க. நான் சொல்கிறதே தவிர அதையும் மீறி உங்களுக்கு இல்லை ஏதாவது எரர் தெரிஞ்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
அல்லது 2015 ஸ்டாரும் விலகி இருக்குதா என்னன்னு சொல்லுங்கள். இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக பிரிண்ட் இருக்காது, இந்த இடத்துல அழிஞ்சு போயிருக்கு. இந்த தெளிவு இங்கே இருக்காது. சரி, அடுத்த காயினுக்கு போவோம், நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு. இது வந்து இந்த மின்ட் எரர். இது இந்த மின்ட் இருக்குல்ல, மின்ட்டு கீழே இன்னொரு மெட்டல் தெரியுதா? இது மும்பை மின்ட்டா, நொய்டா மின்ட்டா, கல்கட்டா மின்ட்டா அப்படின்னு தெரியல. மின்ட் பக்கத்தில் ஒரு சின்ன டேமேஜ் ஆகிருக்கு. டைமண்ட் ஜூப்ளி, காயர் போர்டு காயினு, பாரத் இந்தியா. அடுத்ததுக்கு போவோம். இது வந்து பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி காயினு. இதில் முக்கியமானது பாருங்கள், இந்த ரவுண்டுக்கு பின்னால் இப்போ இன்னொரு கமாமரேட்டிவ் எடுப்போம். இது ஒரு கமாமரேட்டிவ், நேஷ்னல் ஆர்ச்சிவ்ஸு. இந்த படத்துக்கு மேலே எழுத்து இருக்கா? எழுத்துக்கு மேலே ஃபுல் டை, அவ்வளோதான். இங்கே இந்த டையில் வந்து ஒரு மாலை மாதிரி தெரியும். இந்த தெரிஞ்சு வருங்க, பல்லு பல்லாக தெரிஞ்சு வருங்க. இந்த தெரியுதா? பல்லு பல்லாக தெரியுதா? இது வந்து 10 ரூபா காயினில் இப்படி கிடையாது. இதில் 5 ரூபா காயினில் தான் இப்படி வரும் டை. இந்த காயினை பாருங்கள், இது வந்து பிளாங்காக இருக்கும். இதில் வந்து எழுத்துக்கு மேலே இங்கே பிளாங்க் இருக்க வேண்டிய இடத்துல மாலை மாதிரி ஒரு கோர்வையாக ஒரு எரர் இருக்குது. இது எல்லாமே நிறைய எரர் இருக்குது. என்னால் தான் கண்டுபிடிக்க முடியல. சொல்லிட்டு போகலாம் ஒன்று கேட்டுகிட்டே இருந்தேன், அப்புறம் மறந்து போச்சு. இங்கே ஒரு கிராக் எரர், எக்ஸ்ட்ரா மெட்டல் கிராக் எரர் இருக்குது. எல்லாத்தையும் விட இந்த மேலே இருக்கிறத